வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நீங்கள் வழக்கம்போல் ராசியை மட்டும் பார்க்காமல் லக்னத்தையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்கள் வாழ்வில் ஓரளவுக்காவது ஒத்து வரும் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே 7ஆம் தேதி வரை அவர் 8லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 8லே அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் ராசிநாதன் என்பதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதனால் உங்கள் செயல்பாடிலும் உங்களுடைய வெற்றியிலும் உங்களுடைய முயற்சியிலும் ஒரு தங்கு தடைகள் ஏற்படும். அதாவது இன்றைக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு ஆகும், நாளைக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் ஒரு நாள் தள்ளி ஆகுமே தவிர வெற்றி எந்த விதத்திலும் உங்களை பாதிக்காது என்பது உண்மை. அவரே 7ஆம் தேதிக்கு பிறகு 9 கோடிய குரு பகவானுடன் சேர்வதனாலும் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ராசிநாதனோ லக்னநாதனோ ஆட்சி பெற்று இருந்தாலும் 1, 5, 9 இருந்தாலும் தெய்வ கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உள்ளது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் அப்படிப்பட்ட அமைப்பு மேஷ ராசியாக இருந்து அவர் 5லேயோ 9லேயோ இருந்து உடன் குரு இருந்தால் நீங்கள் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எல்லாம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பரிபூர்ணமாக வெற்றியை அடையும் என்பதுதான் உண்மையாகும். ஆக உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் தேதிக்கு பிறகு 9 வர இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் உங்கள் செயல்பாட்டின் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் சகல விதமான வெற்றி அடைவீர்கள். அதனால் நினைத்த காரியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நடக்கும். உங்களுடைய மனசும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதனால் நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் சுக்கிர பகவான் ஆவார். அவர் மாத ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் 11லே இருந்து பிறகு அவர் 12லே சென்று உச்சமடைகின்றார். 2 கூடியவர் 12லே உச்சமடைகின்ற காரணத்தினால் தனவரவு எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களுக்கு விரயமாகும். ஆனால் அது வீண் விரயமாகத்தான் ஆகும் என்பது விதி. ஆனால் உங்களுடைய ராசிக்கு பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பின் பிரகாரம் அது வீண் விரயமாக ஆகாது, சுப விரயமே ஆகும் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் அவர் ராசிக்கு 12லே இருந்தாலும் ஆரம்பத்திலே ராசிநாதனுக்கு 9லும் பிறகு அவர் ராசிநாதனுக்கு 4லே செவ்வாய் 7ஆம் தேதிக்கு பிறகு அவர் தனுசிலே வந்த பிறகு 4ஆம் பார்வையாக 2 கோடிய சுக்கிர பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் அவர் மறைவு தோஷம் முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. அதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், உங்களுடைய தனப்பிராப்தி, உங்கள் சிந்தனை செயல் மூலமாக நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற வியாபாரியாக இருந்தாலும் சரி, கலைத்துறையிலும் அரசியல்வாதிகளாகவும் பணிபுரியக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் செயல்பாட்டாலும் உங்களுடைய முடிவாலும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அதனால் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் சந்தோஷம் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் பரிபூர்ணமாக அருள் கிடைக்கும் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் முதலிலே சொன்னது போல ராசிக்கு 12லே மறைந்தாலும் ராசிநாதனுக்கு அவர் 4லே இருப்பதும் ராசிநாதனே 4ஆம் பார்வையாக அவர் 2ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதுதான் மிகப்பெரிய அதற்கு காரணமாகும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்விக்காகவும், பெரியவர்களாக இருந்தால் வேலைக்காகவும், வியாபாரத்திற்காகவும் வெளியூர்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் மிகப்பெரிய வெற்றியும் தனப்பிராப்தியும் உருவாகும் என்பது தெளிவாக உண்மை. குடும்பத்திலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது என்பதும் தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11லே இருக்கின்றார். 3லே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் நேரடியாக 3ஆம் வீட்டுக்கு படுவதினால் 3ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். இளையவர்களுடைய மூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்களுடைய ஆதரவும் இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். போராடி நீங்கள் வெற்றி கட்டாயம் பெறுவீர்கள். நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவும் இருக்கும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலம் வெற்றி அடையும். ஒரு சிலருக்கு தூரதேச பயணங்களும் உருவாகும். எடுத்த காரியங்கள் அத்தனை வெற்றி அடையும். நீங்கள் இவ்வளவு நாள் தள்ளி வைத்திருந்த முயற்சிகளை நீங்கள் புதிதாக இறங்கி அதிலையும் வெற்றி காண்பீர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் என்பதே 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே இருக்கின்றார். குரு பகவான் பார்வையோடு அவர் 4 கிரகம் என்பதனால் நாளை வைத்து பார்க்கும்போது 4க்கு 5லே செவ்வாயும் குருவும் இருப்பதினாலும் 4ஆம் வீட்டிற்கு தர்ம கர்மாதிகளாகிய செவ்வாயும் குருவும் 7ஆம் தேதிக்கு பிறகு ஒன்றாக சேரக்கூடிய காரணத்தினால் 4ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் கட்டாயம் நல்லபடியே தேர்ச்சி பெறுவார்கள். ஆனால் ஒரு சிலருக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகள் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் அற்புதமாக இருக்கும். தாயினுடைய உடல் நலம் மனநலம் நல்லபடியாக அமையும் என்பது தெளிவு. ஒரு சிலருக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் மூலமாக புதிய சொத்துக்களை வாங்குவதன் மூலமாக சுபவீரியங்கள் ஏற்படும். அதன் மூலமாக கடனும் ஏற்படும் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் 4ஆம் வீட்டிற்கு 6லே இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவும் செவ்வாயும் 12ஆம் வீட்டை பார்ப்பதுதான். ஆக 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபகாரியங்கள் காத்திருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். அதனால் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும். அந்த கடன் நீங்கள் சுப கடனை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவும் ஏற்படும். அதற்கு காரணம் 4ஆம் வீட்டுக்கு 9லே ஆட்சி பெற்றிருக்கின்ற சுக்கிர பகவான் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவையும் தருவார் என்பதும் தெளிவு. அதனால் நீங்கள் மனம் சந்தோஷம் அடைவீர்கள் என்பதும் வரக்கூடிய பலன்கள் ஆகும். மேஷ ராசிக்கு 5 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர்
10 இருக்கின்றார். அங்கே சனி பகவானும் ஆட்சி பெற்றிருக்கின்றார். தன்னுடைய வீட்டிற்கு 6 மறைகின்றார். 5ஆம் வீட்டிற்கு அவர் 6 கூடியவராகி 6 மறைக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலர் பிள்ளைகள் வகையிலும் பெண்கள் வகையிலும் சரியான கருத்து வேறுபாடுகள் உருவாகும். நீங்கள் சொல்வதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களை எதிர்த்து பேசுவார்கள். தவறுதலாக பணம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான வகையிலே பணம் சம்பாதித்து இந்த பிள்ளைக்கா வைத்தோம், இந்த பெண்ணுக்கா வைத்தோம், அப்படி உங்களை உதாசீனப்படுத்தி நீங்கள் எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டு அவர்களை உயர்த்தியிருப்பீர்கள். நன்றி கெட்டதனமாக உங்களை எதிர்த்து பேசுவார்கள். என்ன நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று உங்களை மனம் புண்படக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் உங்களை கட்டாயம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதுதான் சூரியனும் சனியும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற அமைப்பு. அது மேஷ ராசிக்கு 5 கூடியவராக சூரிய பகவான் அவர் சனியுடன் சேர்ந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளும் இப்படிப்பட்ட சனியோ சூரியனுடைய தசாபுத்திகள் நடந்தால் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் உங்கள் மனம் புண்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள். நீங்களும் இது வெளியே சொல்ல முடியாமல் திக்குமுக்க ஆடுவீர்கள். மனசுக்குள்ளே நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்பது ஒரு சிலருடைய அனுபவமாகும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் 13ஆம் தேதிக்கு பிறகு அந்த சூரிய பகவான் 11 சென்று தான் வீட்டை பார்க்கும்போது இந்த நிலைமைகள் சீராகும். ஆனால் இருந்தாலும் உங்கள் மனதிலே பட்ட காயமாகத்தான் இருக்கும். இது நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதித்து வைப்பவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர நேர்மையானவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்பது உண்மை, உறுதி. மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆக 13ஆம் தேதிக்கு பிறகு 11 இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் குருவும் 5ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் உங்களுடைய திட்டங்கள், கனவுகள், ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும். ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதற்கு காரணம் 9 ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவான், அது உங்கள் ராசிநாதன் உடன் சேர்ந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்கள் எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், திட்டங்கள் ஏறும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலும் மிகப்பெரிய பொருளாதார உயர்வும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அவரவர் தகுதிக்கேற்றார் போலும் வயதுக்கேற்றார் போலும் படிப்பு, திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள் என்று மிக மிக பிரமாதமாக இருக்கும். இந்த 5ஆம் வீட்டை குரு பகவானும் தன்னுடைய 5 குடைவரே பார்க்கின்ற காரணத்தினால் ரொம்ப நாள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக அற்புதமான குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்புள்ளது. அதுவும் ஆண் குழந்தை பிறக்கும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். மேஷ ராசிக்கு 6 கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து 6 மறைகின்ற காரணத்தினால் 6ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அசிங்கங்களோ, அவமானங்களோ, வம்பு வழக்குகளோ, உடல் நலிவுகளோ, வட்டி, கடன்களோ உங்களை பெரிய அளவில் பாதிக்காது என்பதும் தெளிவு. காரணம், தான் வீட்டிலிருந்து 6 மறைந்துவிட்ட 6 குடைவர் அவருடைய பலன்களை, கெடுபலன்களை கூடுமான அளவுக்கு அவர் தரமாட்டார், குறைத்துக் கொள்வார். ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில் கடன்கள் இருந்தாலும் அதை அடைபடுவதற்கு தனப்பிராப்திகள் உருவாகும் என்பது உண்மை. அதற்கு முக்கியமான காரணம், உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிர பகவான் 12 இருந்தாலும் அவர் வாங்கி இருக்கின்ற சாரம் குருவினுடைய சாரம். அதனால் குரு பகவானுடைய, சுக்கிர பகவானுடைய கருணையால் உங்களுக்கு தனப்பிராப்தி வந்து அதன் மூலமாக நீங்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவீர்கள் என்பதே 6 கூடிய பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 12 உச்சம் பெற்றிருக்கின்றார். ராசிக்கு அவர் 12 மாறினாலும் ராசிநாதனுடைய பார்வையால் அவர் 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தினால் லக்னத்திற்கு அவர் 12 மறைந்தாலும் உங்களுடைய ராசிநாதனுக்கு அவர் மறையவில்லை என்பது நான் முதலில் 1ஆம் வீட்டு பலனிலே சொன்னேன். தன்னுடைய வீட்டிலே இருந்து அவர் 6 மறைந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டுக்கு 7ஆம் வீட்டிற்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதினால் கணவன் மனைவி வகையிலோ நண்பர்கள் வகையிலோ உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது என்பது தெளிவு. அது அவரவர் தகுதிக்கேற்றார் போல் இருக்கும். அதாவது உங்களுடைய பெண்ணாக இருந்தால் கணவர் வீட்டு மூலமாகவோ, பெண் ஆணாக இருந்தால் மனைவி வீட்டு மூலமாக சுப விரயங்களாகலாம். அதாவது நண்பர்கள் மூலமாக அவருடைய குடும்பத்தின் நடக்கின்ற சுப நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படலாம். அல்லது ஒரு சிலருக்காக நீங்கள் பணம் வாங்கி தரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது என்பது உண்மை. அதற்கு காரணம், 7 கூடிய சுக்கிர பகவான் தன்னுடைய வீட்டில் 6 உச்சமடைந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதுதான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். அதற்கென்று நீங்கள் தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நம்பிக்கையற்றவர்களுக்கு பணம் எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தாலும், முன்ஜாமீன் இருந்தாலும் அது உங்களை பெரிய தீரா கடனாளியை ஆக்கிவிடும் என்பதும் கிரக நிலை உங்களை எச்சரிக்கின்றது. நம்பகத்தன்மை உடையவர்களுக்கு மட்டும் நீங்கள் உதவி செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தேவையில்லை என்பது நீங்கள் கராராக சொல்லிவிடலாம். விரோதம் அன்று ஒரு நாள் தான், வாங்கி கொடுத்தால் காலத்துக்கு உங்களுக்கு பெரிய தலைவலி உருவாகும் என்பதும் 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உங்களை எச்சரிக்கிறது. ஆனால் 7 கூடியவர் உச்சமடைந்து இருப்பதினால் சகல விதமான நன்மைகளும் சௌபாகியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவருடைய அன்பும் அனுசரணையும் பரிபூர்ணமாக இருக்கும். குரு பகவானும் சுக்கிர பகவானும் சாதகமாக இருப்பதினால் இந்த காலகட்டங்களில் திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி நீங்கள் எடுத்தால் அற்புதமான திருமண முயற்சி வெற்றியடையும் என்பது உண்மை. கணவனுக்கோ மனைவிக்கோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வரும். அந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக அவர் தகுதிக்கேற்றாமல் பொருள் வரும். ஒரு சிலருக்கு சொத்துக்களும் சேர்க்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு சிலர் வெளிநாடுகளுக்கு வியாபாரம் மூலமாகவோ அல்லது இன்ப சுற்றுலாவோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் என்பது 7க்குண்டான பலன் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் உங்களுடைய ராசிநாதனே. அவர் ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவர் பிறகு 9க்கு செல்வார். 8 கூடியவர் 8 இருப்பதினால் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருந்தால் தீர்காயுடு, குறைஞ்சது 80 வயது வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாழலாம். சனி பகவானுடைய அனுசரணை இருந்தால்
100% அது பலிதம் உண்டாகும் என்பது உண்மை. ஆனால் 8 குடைவர் 8லே இருப்பதினால் உங்களுக்கு 8ஆம் வீட்டின் மூலமாக எந்தவித மிகப்பெரிய கேடுகெடுதல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்பதே தெளிவான உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 9 குடைவர் குரு பகவான் 9லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதம் 9லே குருவுடன் சேர்க்கை அடைவதனால் அவர் உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் 9ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் சப்போர்ட்டும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு தனப்பிராப்தி, பதவி, அந்தஸ்து, கௌரவம் என்ற சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தந்தையாலோ தனது முன்னோர்களோ மிகப்பெரிய சொத்துக்களோ தனப்பிராப்தியோ கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் ராசிநாதனும் 9 குடையவரும் சேர்ந்து இருப்பதனால் குலதெய்வத்தினுடைய அருள் மூலமாகவோ மகானுடைய ஆசீர்வாதங்கள் மூலமாகவோ தீர்த்த யாத்திரையோ புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமோ பரிபூர்ணமாக கிடைக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் உங்களை தழுவும் என்பது ஏதோ ஒரு வகையில் 9ஆம் வீட்டின் மூலமாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் என்பது தெளிவாக கிரக நிலைகள் உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 10 குடையவர் 10லே ஆட்சி பெற்று இருக்கின்றார். உடன் 5 குடையவரும் இருக்கின்றார். 10 குடையவர் 10லே ஆட்சி பெற்று இருப்பதினால் உடன் 5 குடையவரும் இருப்பதினால் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத தனப்பிராப்திகள் உருவாகும். புதிய பிரான்ச்சை நீங்கள் உருவாக்கலாம். பதவியில் இருப்ப தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு போட்டி போராமையும் ஆரம்பத்தில் உங்களை துரத்தும். 13ஆம் தேதி வரை. அந்த 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 11க்கு வந்துவிட்டால் உங்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்றார்கள் பதவி உயர்வோ தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தியோ லாபமோ உருவாகும். ஆனால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் தொழில் துறையின் மூலமாக மிகப்பெரிய மரியாதையும் கிடைக்கும் என்பதே 10 குடையவர் 10லே இருக்கின்ற பலன்களாகும். ஆனால் இருந்தாலும் அவர் 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் அங்கே 2-7 குடையவர் இருப்பதினால் ஒரு சிலருக்கு தொழிலில் புதிய பிரான்ச்சை ஆரம்பிப்பீர்கள். மிக பெரிய அளவில் உள்நாட்டில் மட்டுமில்லாமல் ஒரு சில பெரிய தொழிலதிபர்கள் வெளிநாட்டிலும் தன்னுடைய கிளையை ஆரம்பித்து மிக பெரிய அளவிலே வளர்வீர்கள் என்பது 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக மிக தெளிவாக உணர்த்துகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 11 குடையவரும் சனி பகவானே ஆகின்றார். அவர் தன் வீட்டுக்கு 12லே ஆட்சி பெற்று இருந்தாலும் சனி பகவான் வீடு என்பதனால் 11ஆம் வீட்டின் பலனும் எந்த விதமான பாதிப்பும் வராது. மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். ஒரு சிலருக்கு எடுத்த காரியங்கள் முழுமையான அளவிலே வெற்றி அடையும். மூத்த சகோதரர் மூலமாக பரிபூர்ணமான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 12 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 9லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 12லேயும் 2-7 குடைய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருவரும் சார பரிவர்த்தனையாக இருப்பதினால் 12ஆம் வீடு என்பது வீண் விரயத்தையும் குறிக்கும், சுப விரயத்தையும் குறிக்கும். அங்கே சுபகிரகங்கள் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரயங்களாகவே இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவி மூலமாகவும் குழந்தைகள் மூலமாகவும் உங்கள் குடும்ப நலனுக்காகவும் இருக்குமே தவிர வீண் விரைய செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பில்லை என்பதே கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுபவிரயங்களாக இருக்கும் என்பது தெளிவு. ஆக ஒட்டுமொத்தமாக பிப்ரவரி மாத பலன் மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனுடைய செவ்வாய் பகவானுடைய அருளாலும் குரு பகவானுடைய அருளாலும் சனி பகவானுடைய ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் குடும்பத்திலும் சரி தனப்பிராப்தியிலும் சரி உங்கள் மனமும் சரி மகிழ்ச்சியில் பொங்கும். தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் உங்களை தழுவும். இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். தாமரை வரையின் ஆற்றங்கரையில் இருக்கும் நவ திருப்பதி நாயகர்களையும் நவ கைலாய நாயகர்களையும் ஒரு முறை சென்று நெய்தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் அளவே இல்லாத மிக அற்புதமான பலன்களாகும். அதே போல திருவண்ணாமலையிலே இருக்கும் அண்ணாமலையாரும் ஸ்ரீ உண்ணாமலை தாயாரையும் சென்று தரிசனம் செய்துவிட்டு முடிந்தவர்கள் கிரிவலம் வரலாம். அதே போல ஒரு முறை நீங்கள் அகோபிலிடத்தில் குடிகொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்மரை 9 நரசிம்மர்களையும் சென்று நீங்கள் தரிசனம் செய்து வந்தால் அதனுடைய பலன்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிக அற்புதமாகவும் விசேஷமாக இருக்கும். முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்து வரலாம். முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயில்கள் சென்று நெய்தீபம் ஏற்றி காலையோ மாலையோ சென்று வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் லட்சுமி நரசிம்மரை படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வரும். இதனுடைய பலன்கள் உங்களுக்கு கைமேலே கிடைக்கும் என்பது உண்மையாகும். வெளிநாட்டு வாழ் தமிழர்களோ உள்நாட்டு தமிழர்களோ காலையிலும் மாலையிலும் நேரம் கிடைப்பவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தாலும் கேட்டாலும் அளவற்ற பலன்கள் கைமேல் உண்டாகும்.